ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஹல்லேலூயா. இது யார் சொல்றது? இயேசு சொல்லுகிறார். யாருக்கு சொல்லுகிறாரு? 12 வருஷமாய் பெரும்பாடினால அவஸ்தைப்பட்ட ஒரு வேதனையோடு இருந்த ஒரு சகோதரியை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பாருங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, ஒருவேளை சில மாதங்கள் இல்லை, 12 வருஷமா இந்த பெரும்பாடில் அந்த உதிரத்தின் ஊரல்னால அவள் கஷ்டப்பட்டிருக்கான். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். அதே மார்க் 5ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, பாருங்களேன், நிறைய பணத்தை செலவு பண்ணி பல வைத்தியர்களை பார்த்து ஒரு பிரயோஜனமே இல்லை. இங்கே வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. தனக்கு உண்டானவைகள்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, தேவப்படையில் அவளுக்கு ஒரு பயங்கரமான வேதனை. பணமோ செலவாகிறது, வருஷங்கள் போய் கொண்டிருக்கு, பலவீனமும் அதிகமாகி கொண்டிருக்கிறது, பாடுகளும் பெருகி கொண்டிருக்கு, வருத்தப்படுகிறான். இப்படியாப்பட்ட சமயத்தில் தான் இயேசுவை கேள்விப்பட்டு அவளுக்கு இயேசுக்களை முன்னாடி வந்து ஜெபிக்க கூட தைரியம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் என்ன பண்ணனாக்கா, அவளுக்கு ஒரு விசுவாசம் உண்டாகிறது. நான் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் குணமாகிடுவேன் அப்படி சொல்லி அங்கே வஸ்திரத்தை தொடுகிறத பார்க்குறோம். அதே மார்க் 5ஆம் அதிகாரம் 27-28 வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். ஆமென், ஆமென். பாருங்க, நான் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டாது எனக்கு சுகமாயிடும்னு ஒரு பெரிய நம்பிக்கை, விசுவாசம். பாருங்க, வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறா. நடக்கிறது என்னன்னா, 29வது வசனத்தில், உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. ஹல்லேலூயா. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தது அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாலாம். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் என்ன பலவீனத்தோடு இருக்கிறீங்க, எப்படிப்பட்ட கிரானிக் டிசீஸில் இருக்கலாம், இன்னைக்கு ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறார். ஆனால் நீங்கள் ஒன்று செய்யணும், விசுவாசிக்கணும். ஆண்டவர் என்னை சுகமாக்குவார், ஆண்டவர் என்னை விடுதலை தருவார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் என் பலவீனத்திலிருந்து என்னை மாற்றுவார் என்று நீங்கள் நம்பும்போது, விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக அற்புதங்களை செய்ய உண்மையில் தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளையில் சோர்ந்து போகாதீங்க. 12 வருஷம் பெரும்பாடுனால கஷ்டப்பட்ட அந்த ஸ்திரியை, ஆமென், வஸ்திரத்தை ஓரத்தை தொட்ட போது அற்புத சுகத்தை கொடுப்பாருன்னா உங்களை கைவிட்டுவாரா? உங்களை கைவிட மாட்டார். எப்படிப்பட்ட வருத்தத்தினை, எந்த காரியத்தை வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சுகமாக்குவார். இந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை தன் சரீரத்தில் உணர்ந்தாலும் இன்றைக்கி கர்த்தர் அதை செய்ய போகிறார். உங்கள் சரீரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, உங்கள் மனசில் பார்க்க போகிறீங்க, உங்கள் வேதனை எல்லாம் நீங்கள் போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம்ப்பா, அம்மா ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, வேதனை நீங்கி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆரோக்கியம் அடைந்தது போல் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் யாருக்குள்ளே எப்படிப்பட்ட சரீர வேதனைகள் இருக்கோ, மனசில் வேதனைகள் இருக்கோ, ஆண்டவரே உங்கள் சுகமாக்கிற வல்லமை இப்பொழுது வெளிப்படுவதாக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, சரீரத்தில் இருக்க எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் சுகத்தை, ஆரோக்கியத்தை நான் பேசுகிறேன்ப்பா. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். எல்லா வேதனைகள் நீங்கட்டுங்க அப்பா, நீங்கட்டும். மனசுலையும் ஆறுதல் படுத்துங்க, தைரியப்படுத்துங்க அப்பா. எல்லா வியாதியின் கூறுகள் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போக முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் உங்கள் தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே, ஆமாம். கர்த்தர் உங்களை ஆரோக்கியமாக்கி இருக்கிறார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.